வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆசான் அருள் தந்தை அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து நாளொரு நற்சிந்தனையான மதமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். கடவுளை பற்றி இதுவரை எல்லாரும் எல்லா மதத்திலேயும் என்ன சொன்னார்கள்? எங்கும் இருக்கிறான் என்றார்கள். எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி அணுவுக்குள்ளும் இயக்க சக்தியாக இருப்பவன் என்று கூறியிருக்கிறார்கள். அவன்தான் எல்லாம் அறிந்தவன், ஓம்னிசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வல்லவன் என்றார்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவரவர் மதத்தில் என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதற்கும் இந்த கடவுள் தன்மைக்கும் ஒத்து போகிறதா என்று அதை ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். எந்த இடத்துல யார் சொல்றாங்களோ அது ஒத்துக்கொள்ளப்படுகிறதோ அதுதான் சரி. ஆனாலும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறுகிறார்கள். இன்றைக்கு உலகம் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. இந்த விஞ்ஞான யுகத்திலே யார் எதை சொல்கிறார்களோ அதை அப்படியே எடுத்துக்கொள்வது என்பது சாத்தியமாகாது. இன்றைக்கு உலகில் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காரணத்தினால் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக அந்த கடவுள் தன்மையானது இந்த பிரபஞ்சத்தில் எந்த முறையில் நடக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் இயக்கமும் நோக்கமும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் அப்படியே பழைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நாம் நடக்கணும்னா அது இயலாத காரியம். மீண்டும் மீண்டும் மனித அறிவு முன்னேற்றத்தில் முன்னேற்றம் கண்டு கொண்டிருப்பதனால அந்த அறிவு முன்னேற்றத்தில் நாம் அப்படியே நம்பும்பொழுது அது முரண்பாடு அடைவதற்கு காரணமாகிறது. அதனால் இப்பொழுது நம் உடலில் இந்த மாதிரி நடக்கிறது என்று சொன்னால் அது கடவுளால் நடத்தப்படுகிறது என்று சொல்லால் மட்டும் போராது. இந்த கடவுள் இந்த உடலுக்குள் அணுவாக எம்மாதிரியாக இருந்து கொண்டு அதை நகர்த்துகிறான், அதை செயல்படுத்துகிறான், தோற்ற பொருட்களை கூட்டுவிக்கிறான், குறைக்கிறான். அந்த கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெளிவாக விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை போதிப்பது தான் மதங்களினுடைய வேலை. அறநெறி என்று சொல்வார்கள், இறை உணர்வு என்று சொல்வார்கள். எல்லா மதங்களையும் நமக்கு போதிப்பது இறை உணர்வும் அறநெறியும். இறை உணர்வு என்பது உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்யணும். அந்த இறை உணர்வு பெற்று ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய அற வாழ்க்கை வாழணும். அப்போது இறைத்தன்மை ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஒவ்வொரு மனித இனத்திலும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மாவாக வந்திருக்கிறது என்பதை மதங்கள் கூறுகிறது. நாம் என்ன நினைக்கிறோமோ அது செயலுக்கு வர வேண்டும். அப்படி செயலுக்கு வரும்பொழுது எவ்வாறு நடைபெறும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள அந்த நினைப்பதை நடக்கக்கூடிய வகையிலே நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை உணரணும். அதுதான் அறிவாக இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றது. ஏன் எழுச்சி பெற்றது என்றால் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே எழுச்சி பெற்றது. அந்த அணுக்கள் ஒன்று கூடி பலவாக பரிணமித்திருக்கிறது என்று சொல்வார்கள். காற்றாகி கனலாகி நீராகினாள், நீராகி பயிராகி உயிராயினாள் என்று பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல மெய்ஞானத்திலேயும் அந்த விண்ணு தான் இந்த பிரபஞ்ச தோட்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்பதை நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தெளிவுபட விளக்கியிருக்கிறார்கள். ஆகவே விஞ்ஞான கண்ணோடு இறைநிலையை உணர்ந்து கொண்டு எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு விளைவாய் வருவது தெய்வ நிலையே என்பதை விஞ்ஞானபூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டும்.
அதை உணர்த்திய மகான் தான் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதையேதான் ஞானிகள் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம் என்று நமக்கு உணர்த்திருக்கிறார். ஆகவே இறைநிலையை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு நாம் அதை நம் வாழ்க்கையில் அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். இதைதான் மதமும் போதிக்கின்றது, விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோமாக என்று இன்றைய சிந்தனை அமைந்திருக்கிறது. வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும், மெய்யறிவு வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டு உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.